குரூசிஃபெரே அல்லது பிராசிகேசி குடும்பத்தின் முக்கியமான பண்புகள் நீட் 2024 சிலபஸில் கொடுக்கப்பட்டுள்ள நான் NCERT பிராக்டிகல் சிலபஸின் படி தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ முக்கியமான குடும்ப பண்புகள் மட்டும் இந்த வீடியோவில் விளக்கப்பட்டுள்ளது. இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் மஞ்சள் நிற மலர்கள் கடுகு குடும்ப தாவரத்தை சார்ந்தவை. இது வட இந்தியாவில் உள்ள ஒரு கடுகு தாவர வயல்வெளியாகும். குரூசிஃபெரே என்பது பழைய பெயராகும். தற்போது இக்குடும்பம் பிராசிகேசியே என்ற தலைப்பின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கடுகு குடும்ப தாவரங்களான மஸ்டர்ட் ஃபேமிலி பிளான்ட்ஸ் ஆர் classified under this family. Cruciferous family is otherwise called as mustard family. வட இந்தியாவில் கடுகு எண்ணெய் தயாரிப்பதற்காக அதிக அளவு கடுகு பயிரிடப்படுகிறது. காலிஃபிளவர், கேபேஜ், ராடிஷ், டர்னிப், பிரக்கோலி ஆகிய காய்கறி தாவரங்களும் இந்த குடும்பத்தை சார்ந்தவை. மலரின் அல்லி இதழ்கள் நான்கும் கிராஸ் ஷேப்ட் அல்லது சிலுவை அல்லது குருசு வடிவில் அமைந்திருப்பதால் குரூசிஃபெரே என பெயரிடப்பட்டுள்ளது இந்த குடும்பம். டாக்ஸானமிக்கல் கிளாசிபிகேஷன் ஆஃப் த ஃபேமிலி பிராசிகேசி இஸ் கிளாஸ் டைகாட்டிலிடனே, சப்கிளாஸ் பாலிபெட்டாலே, சீரிஸ் தலாமிஃப்ளோரே, ஆர்டர் பாரேட்டேல்ஸ், ஃபேமிலி பிராசிகேசி. ஒரு சில குறிப்பிட்ட பண்புகளின் அடிப்படையில் டாக்ஸானமிஸ்ட் தாவரங்களை குறிப்பிட்ட ஃபேமிலியின் கீழ் வகைப்படுத்தியுள்ளனர். ஹேபிட், ரூட், ஸ்டெம், லீஃப், இன்ஃப்ளோரசன்ஸ், ஃபிளவர், காலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம், ஃப்ரூட், சீடின் அடிப்படையில் நாம் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினை இனம் கண்டறிய இயலும். குரூசிஃபெரே அல்லது பிராசிகேசி குடும்பத்தின் சிறப்பு பண்புகளாவன: 1. Tetramerous flowers with cross-shaped 4 petals. 4 அல்லி இதழ்கள் கொண்ட மலர்கள் சிலுவை வடிவில் இந்த அல்லி இதழ்கள் அமைந்து இந்த குடும்ப தாவரங்களில் காணப்படுகின்றன. 2. டெட்ரா டைடினாமஸ் ஸ்டேமன்ஸ். 2+4 என்ற அமைவில் அமைந்த டெட்ரா டைடினாமஸ் மகரந்த தாள்கள் காணப்படுகின்றன. அதாவது 2 வெளிப்புறமாக அமைந்த சிறிய மகரந்த தாள்கள் நடுவில் நீளமாக அமைந்த 4 மகரந்த தாள்களையும் கொண்டு காணப்படுகின்றன. இந்த அமைப்பிற்கு டெட்ரா டைடினாமஸ் என்று பெயர். 3. கனி, சிலிகுவா அல்லது சிலிகுலா டைப் ஆஃப் ஃப்ரூட். கனி சிலிகுவா அல்லது சிலிகுலா என்று உலர் வெடிக்கனியாக உள்ளது. உணவு சேமிப்பதற்காக ஆணிவேர் மாற்றுரு அடைந்துள்ளது இக்குடும்ப தாவரங்களில். Fasciculated taproot modification in radish, முள்ளங்கி தாவரத்தில் காணப்படும் ஆணிவேரின் மாற்றுரு இருமுனை கூர்வடிவ வேர்கள். Napiform taproot system in turnip, டர்னிப் தாவரத்தில் காணப்படும் ஆணிவேரின் மாற்றுரு பம்பர வடிவ வேர்கள். Mostly the plants are annuals or biennials. பொதுவாக இத்தாவரங்கள் ஓராண்டு அல்லது ஈராண்டு வாழும் சிறு செடிகள். Rosette of leaves with short internode are found in cabbage, cauliflower, radish, broccoli, etc. ரோசெட்டி வடிவில் நெருக்கமாக அமைந்த இலை அடுக்கமைவு கொண்ட தாவரங்கள் குறைந்த கனி இடைவெளிகள் உள்ளன. எடுத்துக்காட்டு முட்டைக்கோஸ், காலிஃபிளவர், பிரக்கோலி மற்றும் முள்ளங்கி. இன்ஃப்ளாரசன்ஸ் இஸ் ரெசிமோஸ் டைப். ரெசிமோஸ் வகை மஞ்சரி காணப்படுகிறது. அதாவது இளம் மொட்டு மலர்கள் மேல் பகுதியிலும் முதிர்ந்த மலர்கள் மஞ்சரியின் கீழ்ப்பகுதியிலும் காணப்படுகிறது. No bract and bracteoles are found in the flowers, so it is called e-bracteolate flower. இக்குடும்ப மலர்களில் பூக்காம்பு செதில்களும் பூவடி செதில்களும் காணப்படுவதில்லை. எனவே e-bracteolate அல்லது பூவடி செதில்கள் அற்ற மலர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. Floral description of Brassicaceae family flowers. Flowers are actinomorphic. மலர்கள் 6 சமச்சீர் உடையவை. They are tetramerous in nature. ஒவ்வொரு அடுக்கும், அதாவது அல்லிகள் 4, புள்ளிகள் 4 என 4 அடுக்கில் அமைந்தவை. எனவே இவை டெட்ராமெரஸ் ஃபிளவர்ஸ் என அழைக்கப்படுகிறது. ஹைப்போகைனஸ் ஃபிளவர்ஸ் வித் சுப்பீரியர் ஓவரி. சூலக மேல் மலர்கள், எனவே மேல்வட்ட சூர்ப்பை காணப்படுகிறது. பைசெக்சுவல் ஃபிளவர்ஸ் இருபால் மலர்கள், அதாவது போத்
stamens and pistilla present in the same flower. சூலக வட்டமும் மகரந்தத்தாள் வட்டமும் ஒரே மலரில் காணப்படுவதால் இது இருபால் மலராகும். கேலிக்ஸ் புள்ளிவட்டம். 4 sepals polysepalous with imbricate estivation. 2 inside and 2 outside sepals. 4 புள்ளிகள் தனித்த புள்ளிகள் 2 உள்ளே மற்றும் 2 வெளியே அமைந்து 2+2 என்ற அமைப்பில் அடுக்கு இதழமைவில் அமைந்துள்ளன. கொரோலா அல்லிவட்டம். Petals 4 polypetalous cruciform in nature arranged in cross shaped. So this family is named as Cruciferae. Polypetalous valvate estivation in corolla. Each petal is differentiated into claw and border. A part is called limb. Such petals are called clawed petals with valvate estivation. அல்லிகள் 4 தனித்தவை, குருசிஃபார்ம் வடிவன அல்லது சிலுவை வடிவமைத்தவை. தொடு இதழமைவில் கிளா மற்றும் லிம்ஸ் கொண்டவை. எனவே நகங்கள் வடிவில் அமைந்த அல்லிகள் இக்குடும்ப தாவரங்களில் காணப்படுகின்றன. Androecium. Stamen 6 in the form of 2+4, 2 small stamens lateral or outside, 4 longer stamens inside. So it is called as tetradidynamous condition. Dithecus anthers. மகரந்த தாழ்வட்டம். மகரந்த தாள்கள் 6, 2+4 அமைவில் உள்ளன. 2 சிறிய மகரந்த தாள்கள் பக்கவாட்டில் வெளிப்புறமாகவும் 4 நீண்ட மகரந்த தாள்கள் உட்புறமாகவும் அமைந்து காணப்படுவதால் இது டெட்ராடைடினாமஸ் அமைவு என்று அழைக்கப்படுகிறது. கைனீசியம். bicarpellary syncarpous superior ovary unilocular but becomes bilocular due to false septum parietal placentation. சூலக வட்டம். இரு சூலலைகள் இணைந்தவை. மேல்மட்ட சூலகம் ஒரு சூலக அறை, ஆனால் போலியான குறுக்குச்சுவர் மூலம் 2 அறைகளாக தோற்றமளிக்கின்றன. சுவர்ச்சூழ் ஒட்டுமுறை காணப்படுகிறது. Fruit dry dehiscent silicua or silicula type. கனியானது உலர் வெடிக்கனி வகையை சார்ந்தது. இது சிலிகுவா அல்லது சிலிகுலா வகை என்று அழைக்கப்படுகிறது. இவ்வகை கனிகள் 2ஆக வெடித்து விதைகளை வெளியிடுகின்றன. Seeds are non-endospermous. விதைகள் கருவுண் திசு அற்றவை. Floral formula. EPR actinomorphic bisexual K2+2 C4 A2+4 G2 united. K2+2 C4 A2+4 இந்த 4 அடுக்குகளை வைத்து டெட்ராமிரஸ் கண்டிஷனை வைத்து பிராசிகேசி மலர் வாய்ப்பாட்டினை நாம் எளிதாக இனம் கண்டறியலாம். பிராசிகேசி குடும்ப மலர்களின் மலர் வரைபடம் கீழ்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் மொத்தம் 4 அடுக்குகள் காணப்படுகின்றன. 6 மகரந்த தாள்கள், 4 புள்ளிவட்டம், 4 அல்லிவட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த மலர் வரைபடத்தினை நாம் எளிதாக கண்டறியலாம். Key points to differentiate Brassicaceae or Cruciferae family from other families. 1. Tetradidynamous stamens. 2. Cruciform petals. 3. Silicua or silicula type of fruit. 4. Hypogynous tetramerous false septum in ovary, superior ovary, parietal placentation. 5. Imbricate estivation in calyx, valvate estivation in corolla. Economical important plants of this family.
Food plants: cabbage, cauliflower, radish, broccoli, turnip, nulkol, etc. Oil plants: mustard, Brassica campestris. Medicinal plants: Synstyrium, Nasturtium.